மெரினா கடற்கரையில் வான் சாகசத்தை ரசித்த பொதுமக்கள் அதே உற்சாகத்தோடு வீடு திரும்ப முடியவில்லை. எப்படி செல்வது, எங்கே செல்வது என எதுவும் புரியாமல் பொதுமக்கள் விழி பிதுங்கி நின்றனர். என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த தொகுப்பில். நெரிசல், நீண்ட தூர நடைப்பயணம், மயக்கம், அழுத குழந்தைகள் என வான் சாகசத்தை கண்ட மக்கள் பெரும் சிரமத்தோடு வீடு திரும்பினர். சென்னை மெரினா கடற்கரையில் நண்பகல் 1 மணி அளவில் வான் சாகச நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இதில் பங்கேற்ற லட்சக்கணக்கான மக்கள் சாலைக்கு வரத் தொடங்கியதும் கடற்கரை சாலை நிரம்பி வழிந்தது. எத்திசையில் பேருந்து நிற்கிறது, எந்த வழியாக ரயில் நிலையம் செல்வது என எதுவும் தெரியாத நிலையில் கூட்டம் அதிகரித்தபடி இருந்தது. இதனால் செய்வதறியாது தவித்த பொதுமக்கள் கூட்டத்தோடு கூட்டமாக நடந்து செல்ல தொடங்கினர். காமராஜர் சாலை, ராதாகிருஷ்ணன் சாலை, அன்னிபெசன்ட் சாலை, சிவானந்தா சாலை என கடற்கரையில் இருந்து நகருக்குள் செல்லக்கூடிய பாதைகளும், அண்ணா சாலை மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையம் வரையிலும் பிரதான சாலைகள் பொதுமக்களின் கூட்டத்தால் தத்தளித்தன. வழி நெடுகிலும் தண்ணீர் கூட கிடைக்காமல் குழந்தைகளுடன் மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாகினர். ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே செய்யல. இது யார் தப்புன்னு தெரியல. நாங்க தெரியாம வந்துட்டோமான்னு தெரியல. சரியா ஆர்கனைஸ் பண்ணலங்க. மோர் தென் 2 hours வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுமே இல்லைங்க. குழந்தைங்களை வச்சு கூடத்துல மாட்டிக்கிட்டோம். தண்ணி கூட இங்க இல்லைங்க. குழந்தை வர வழியில மயக்கம் போட்டுருச்சு. அந்த ரோடு மண்ணில பாடி கார்டை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அவ்வளவு கூட்டமும் தள்ளுறாங்க எல்லாருமே. அதே சமயம் தனி வாகனத்தில் சென்றவர்களும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டனர். மெரினாவில் இருந்து அதன் அருகே உள்ள பொது போக்குவரத்து நிலையங்களுக்கு 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதாக மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. ஆனால் இருசக்கர வாகனங்கள் கூட நகர முடியாத அளவிற்கு ஏற்பட்ட நெரிசலில் அரசு பேருந்துகளும் மாட்டிக்கொண்டன. இது ஒருபுறம் இருக்க, பொதுமக்கள் அதிக அளவில் நம்பிய மின்சார ரயில்களோ ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையில் குறைந்த அளவிலேயே இயக்கின. இதனால் வழக்கமான ரயில்களில் தினசரி 55,000 பேர் பயணிக்கும் நிலையில் நேற்று ஒரே நாளில் சுமார் 3 லட்சம் பேர் பயணித்ததாக தெற்கு ரயில்வே விளக்கமளித்துள்ளது. மேலும் பறக்கும் ரயிலின் 4வது கட்டுமான பணிகள் நடைபெற்ற போதிலும் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கூடுதலாக ரயில்களை இயக்கியதாகவும் விளக்கமளித்துள்ளது. பேருந்தும் ரயில்களும் கை கொடுத்த நிலையில் பொதுமக்கள் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு படையெடுக்க தொடங்கினர். கட்டுக்கடங்காத கூட்டத்தை கண்ட மெட்ரோ நிர்வாகம் சேவை நேரத்தை மாற்றியமைத்தது. வழக்கமான ஸ்கேனர் முறையின்றி அனைவரையும் அனுமதித்தது. ஆனால் லட்சக்கணக்கான மக்களின் கூட்டத்தை சமாளிக்கும் அளவிற்கு மெட்ரோவில் இடவசதி இல்லை. அனைத்திற்கு மேலாக சுமார் 1000 காவலர்கள் போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டதாக பெருநகர போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் தெரிவித்துள்ளார். வான் சாகசத்தை காண உற்சாகத்துடன் சென்ற பொதுமக்களில் பலர் களைப்புடன் வீடு திரும்பியதென்னவோ நிஜம். ஆனால் பல லட்சம் பேர் கூடி கலைந்த இடத்தில் அசம்பாவிதம் இல்லாத வகையில் சம்பந்தப்பட்ட துறையினர் பார்த்து கொண்டது ஆர்வம்.